அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசியின் அதிபதி குரு பகவான். நீங்கள் கனிவான அன்புக்கு சொந்தக்காரர்கள். இயல்பிலேயே எந்த ஒரு விஷயத்தையும் கற்கும் ஆற்றல் கொண்டவர்கள். மற்றவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் அதை எளிதில் புரியும்படி எடுத்துரைக்கும் தன்மை கொண்டவர்கள். நீங்கள் துருதுருவென எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செய்வீர்கள். கடவுள் பக்தியும் ஈடு இணையற்ற விருந்தோம்பலும் கொண்டவர்கள். பேச்சால் எளிதில் வெல்லக்கூடிய ஆற்றல் இயற்கையாகவே உங்களிடம் உண்டு. எவ்வளவு சம்பாதித்தாலும் வரவுக்கு மீறிய செலவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டீர்கள். ஆனால் துரோகம் செய்தவர்களை மன்னிக்கவும் மாட்டீர்கள். இரக்க சுபாவம் அதிகம் கொண்ட நீங்கள் உதவிக்கென்று கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடியவர்கள். பேசி ஜெயிக்கக்கூடிய திறன் உங்களிடம் உள்ளதால் எதிரிகள் கூட உங்களை எதிர்கொள்ள கஷ்டப்படுவார்கள். மீன ராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்வதன் மூலம் எல்லா விதத்திலும் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம். சிவனின் பரிபூர்ண அருளால் வரக்கூடிய தடை தாமதங்கள் நீங்கி கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் விரைவில் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும். விரைவிலேயே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வர இறைவனின் அருள் கிடைக்கும். ஐப்பசி மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேலும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் இந்த அமைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய யோகத்தை தருகிறது. மன நிறைவு அடைய போகிறீர்கள். 6ஆம் அதிபதி நீச்சம் பெறுவது ஒரு சிறப்பான யோகம். இதனால் கடன் சுமை குறைந்து காணப்படும். எல்லா கவலைகளும் தீரக்கூடிய அமைப்பு உண்டாகும். நீங்கள் நினைத்தபடி இடமாற்றம் ஊர் மாற்றம் நடக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். குருவின் உச்சம் பலன். மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் குரு உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் தொட்டது துலங்கும், நினைத்தது எல்லாம் நடக்கும். தொழிலில் கணிசமான அபிவிருத்தி ஏற்படும். வீடு வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த சொத்துக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். பாதியில் நின்று போன வேலைகளை திரும்பவும் எடுத்து சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். 10ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் விருச்சக ராசிக்கு பாகிஸ்தானத்திற்கு வருவதால் எல்லா விதத்திலும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும். குறிப்பாக பெற்றோர் வழியில் நல்ல ஒரு ஆதரவு வரும். சண்டை போட்டு விலகி சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேர்வார்கள். மன்னிப்பும் கேட்பார்கள். வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவீர்கள். ஆரோக்கியம் நல்லபடியாக முன்னேற்றம் தரும். வெளிநாடு வெளி மாநிலம் செல்லும் முயற்சிகள் கைகூடும். பாகப்பிரிவினை சுமூகமாக நடக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் துலாம் ராசிக்கு வருவதால் புத சுக்கிர யோகம் மற்றும் புத ஆதித்ய யோகம் உண்டாகிறது. இந்த அமைப்பு நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு பலன் கிடைக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கிறது. வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் உத்தியோகத்தில் உங்கள் இலக்கை அடைவீர்கள். உயர் பதவி கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். நல்ல காரியங்கள் உங்கள் வீட்டில் நடந்தே தீரும். கவனிக்க வேண்டியவை: உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதால் சுக்கிரன் அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கும். இந்த நேரத்தில் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம் விரயஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் எவ்வளவு பணம் வந்தாலும் அதற்கு ஏற்றால் போல் விரய செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். பணம் ஒரு வழியில் வந்தாலும் செலவும் பின்னால் வரலாம். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போக வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனைகள் வரலாம். உங்கள் கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்வது நல்லது. அஷ்டமத்தில் சுக்கிரன் வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக ஜீரண கோளாறு, சளி, காய்ச்சல் போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். மற்றவர்களின் பொறுப்பிற்கு போகாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக யாருக்கும் பொறுப்பு சொல்லி பணம் கைமாறி கொடுக்காதீர்கள். உங்களது கோபத்தை குறைத்து கொண்டு கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மீன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் சிறப்பான மாற்றங்களையும் நீங்கள் பெற முடியும். சிவபெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்க ஓம் நமச்சிவாயா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.